புனிசா டிஎன்பிஎஸ்சி. நாம இன்னைக்கு பார்க்க போறது 6th தமிழ்ல இயல் 2ல இலக்கணம் மட்டும் பார்க்க போறோம். ஒரு வாட்டி எழுதிட்டீங்கன்னா எப்பவுமே உங்களுக்கு திருப்பி ரிவிஷன் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். எழுதும் போதே ஒரு வாட்டி மனம் ஆகுற மாதிரி இருக்கும். பிளஸ் அதோட நீங்க எடுத்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ரிவிஷன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். எழுதி வச்சு படிங்க எப்பவுமே. ஓகே, முதல் படத்துக்குள்ள போகலாம். இன எழுத்துக்கள் ஒலிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமையில் எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் எனப்படும். 6 வல்லின மெய் எழுத்துக்களும் 6 இன மெல்லின எழுத்துக்களும் இன எழுத்துக்கள் ஆகும். வல்லின எழுத்துக்கள் என்ன? கசட தபர. மெல்லின எழுத்துக்கள் நன நம்மன. இது ரெண்டுமே இன எழுத்துக்கள். மெல்லின மெய் எழுத்து எடுத்து அது நினமாகிய வல்லின எழுத்து வரும். இப்ப பாருங்க, நாகா, ஜாசா, நாட்டா, நாத்தா, மாப்பா, நாரா. மெல்லின எழுத்து நன நம்மன எடுத்து அதை அடுத்து இடமாகிய வல்லின எழுத்து கசட தபர வருது. அதான் இங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது இருக்காங்க திங்கள், மஞ்சள், மண்டபம், சந்தனம், அம்பு, தென்றல். வல்லின எழுத்து அடுத்து அது நிறமாகிய மெல்லின எழுத்து வருதா? அதுதான் சாஜா, கானா, கானா, பாமா, ராணா. இடைநிறுத்து 6 ஒரே இனமாகும். எரள வழல. இடைநிறுத்து என்னன்னா எரள வழல. சொல்லுங்க, மெல்லின மெய் எழுத்து அடுத்து அது நிறமாகி வல்லின எழுத்து வரும். இடைநிறுத்து மட்டும் ஒரே இனமா வரும். அதான் இங்க கொடுத்துருக்காங்க. உயிர் எழுத்துக்களை பாருங்க. என்னென்ன இன எழுத்து வந்து ஆ, ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஊ. இது பாருங்க, ஐயும் ஈ மட்டும் இன எழுத்து. ஐ சொல்லும்போது ஈ வருதா? ஓசி ஈதான் அதோட இன எழுத்து. ஔ சொல்லும்போது ஊ வருதா? அப்ப ஊதான் அதோட இன எழுத்து. மீது எல்லாமே நம்மளுக்கு ஈஸியா தெரிஞ்சுக்கணும். ஆ, இ, உ, ஏ, ஓ. அது ஔக்கு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இன எழுத்து எது. உயிரெழுத்துக்களில் பொருளுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறியிலும் இன எழுத்துக்கள் ஆகும். சொல்லின் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவது இல்லை. சொல்ல உயிரெழுத்துக்கள் என்ன சேர்ந்து வருமானா? வராது. ஆனா அளபடியில் மட்டும் வரும். ஊதல், ஊவும், தழி. இங்க பாருங்க, ஓ உயிரெழுத்துல என்ன சேர்ந்து வந்துருக்கா? தழி, ஈ சேர்ந்து வருதோ? தூவும், ஊ சேர்ந்து வந்திருக்கா? இந்த அளபடியில் மட்டும்தான் வரும். இதுபடி உயிரெழுத்துக்கள் எல்லாம் சேர்ந்து வராது. ஆயுத எழுத்துக்கு மட்டும் இன எழுத்து இல்லை. ஆயுத எழுத்துக்கு எப்பவுமே இன எழுத்து இல்லை. சரியான விடையை தேர்ந்தெடுத்துக. மின்னினத்திற்கான இன எழுத்து இடம்பெறாத சொல். இன எழுத்து எது இல்லையோ மெல்லின மஞ்சள், இஞ்சி, சா இன எழுத்து வந்திருக்கு. தானா வந்துருக்கு. பாமா வந்திருக்கு. 3த்துலயுமே இன எழுத்து வந்திருக்கு. ஆனா கண்ணில், இன்னி, 2 வரிசை தான் வருது. இது வந்து இன எழுத்து வரல. அதனால மெல்லினத்திற்கான இன எழுத்து இடம்பெறாத சொல் கண்ணில். தவறான சொல்லை வட்டமிடுக. கண்டான், நண்டு, வண்டு. இதுல தவறான சொல் மென்றான். பாருங்க, கண்டான், டானா, டாடா, டானா, டாடா, டிடி, அந்த வரிசை. இது எல்லாமே இன எழுத்து வந்திருக்குது. தவறான சொல்லி வட்டமிடுக. இதுதான் இன எழுத்து வரல. வென்றான், இதுதான் தவறான சொல். இந்த எண்ணைக்கான இன எழுத்து எது வரணும்னா பாருங்க, இந்த எண்ணைக்கான இன எழுத்து சுந்தரா வரணும். ஆனா வந்து இங்க சின்னரா கொடுத்துருக்காங்க. அதனால அது இன எழுத்து இல்லை. இதுதான் தவறான சொல். அடுத்தது இயல்பை. இயல்பைல டேர்ம் 2ல இயல்பைல மயங்கொலிகளை பார்க்க போறோம். உச்சரிப்பில் சிறிதளவு மற்றும் வேறுபாடு உள்ள ஒலிகளை மயங்கொலிகள் எனப்படும். மனம், 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 மனம். உச்சரிப்பில் ரெண்டுமே ஒன்னாதான் இருக்கு. ஆனா கொஞ்சம் டிஃப்ரெண்ட். மனம், மனம். அது சிறிதளவு மட்டும் வேறுபடுள்ள எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் ஆகும். மயங்கொலிகள் ஆகும். 8 மயங்கொலி எழுத்துக்கள் உள்ளன. பாருங்க, லா. இது 8 மயங்கொலி எழுத்துக்கள் உள்ளன. இது பொறுத்துக்க கேட்டவங்க கேட்பாங்க. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எழுத்துக்கள். நான் எங்க பிறக்குது? நாவின் நுனி மேல்வாய் எண்ணத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் பிறக்கிறது. சொல்லி பாருங்க. நாவின் நுனி வந்து மேல்வாய் எண்ணத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் பிறக்கிறது. இந்த சின்ன நாவ சொல்லி பாருங்க. நாவின் நுனி மேல்வாய் எண்ணத்தின் முன்பகுதியை தொடுவதால் பிறக்கிறது. பாருங்க, நாவின் நுனி மேல்வாய்க்களின் அடிப்பகுதியை தொடுவதால் பிறக்கிறது.
பாருங்க, இட்டு எண்ணு, இட்டு எண்ணு, இரு இன்னு, இன எழுத்துக்கள். இதெல்லாம் என்ன எழுத்துக்கள் நம்ம இப்ப போன இயல தான் பார்த்தோம். தகரத்தை அடுத்து வரும் நகரம் தன்னகரம். தகரத்தை அடுத்து வரும் நகரம் தன்னகரம். தகரத்தை அடுத்து வரும் நகரம் ரன்னகரம். நகரம் வர வேண்டிய இடத்தில் நகரம் எழுதப்படுமானால் பொருள் மாறுபடும். ஆமா, இப்ப பெரிய இடத்துல சின்ன போட்டா பொருள் மாறுபடும். இங்க பாருங்க, எடுத்துக்காட்டு வானம். வானம்னால வெடி 3 சுழி நான் வந்தா, அதே 2 சுழி நான் வந்தா ஆகாயம். பனி 3 சுழி நான் வந்தா அது வேலை. பனி 2 சுழி நான் வந்தா அது குளிர்ச்சி. லா லா ழா எழுத்துக்கள். லா லாவங்க நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் பற்களின் அடியை தொடுவதால் லகரம் தோன்றும். வா போல இருப்பதால் இது வகர லகரம் எனப்படும். லா சொல்லும்போது பாருங்க, நாவின் இரு பக்கங்கள். இந்த லெட்டர் வந்து ஒரு வாட்டி சொல்லி பாருங்க. சொல்லி பார்த்தா உங்களுக்கே தெரியும். நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் பற்களின் அடியை தொடுவதால் லகரம் தோன்றும். வா போல இருப்பதால் வகர லகரம் எனப்படும். லா நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் லகரம் தோன்றும். நா போல இருப்பதால் இது நகர லகரம் எனப்படும். லா சொல்லி பார்த்தா, நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் அன்னத்தின் நடுப்பகுதி. மேல் வண்ணம்னா என்னன்னா, மேல இருக்கும் பாத்தீங்களா மேல் பற்கள், அதுக்குள்ள இருக்கிறதுல அதுதான் மேல் அன்னம். மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் லகரம் தோன்றும். ழா ழா வந்து நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் ரகரம். ழா ரகரம் தோன்றும். இதனை சிறப்பு ரகரம் என்று அழைக்கின்றனர். மாப்போல் இருப்பதால் மரக ரகரம் எனப்படும். ழா சொல்லி பாருங்க, நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருவதால், வளைஞ்சு வருடுது, அதனால இது வந்து ரகரம் தோன்றும். பொருள் வேறுபாடு. விலை 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 மூணுமே பாருங்க. விலைன்னா பொருளின் மதிப்பு, விலைன்னா உண்டாக்குதல், விழை விழைன்னா விரும்பு. பாருங்க, இலை இலை இழை. இலைன்னா செடியின் இலை, இலைன்னா மெலிந்து போதல், இழைன்னா நூல் இழை. ரா எழுத்துக்கள். ரா பாருங்க, நாவின் நுனி மேல் அன்னத்தின் முதல் பகுதியை தொட்டு வருடுவதால் ரகரம் தோற்றுகிறது. இது இடையின ரகரம் எனப்படும். ரா பாருங்க, நாவின் நுனி. ரா சொல்லும்போது நாவின் நுனி மேல் அன்னத்தின் முதல் பகுதியை தொடுவதால், அந்த பல்லுக்கிட தொடும். ஆனால் நாவின் நுனி மேல் அன்னத்தின் முதல் பகுதியை தொட்டு வருவதால் ரகரம் தோன்றுகிறது. ரா சொல்லும்போது பாருங்க, நாவின் நுனி மேல் அன்னத்தின் மைய பகுதியை உரசுவதால் ரகரம் தோன்றுகிறது. இது வல்லின ரகரம் எனப்படும். சொல்லும்போது நாவின் நுனி மேல் அன்னத்தின் மையப்பகுதி. நீங்க ஒரு வாட்டி சொல்லி பாருங்க, சொல்லும் போது உங்களுக்கே தெரியும். நாவின் நுனி மேல் அன்னத்தின் மையப்பகுதி மையப்பகுதி உரசுவதால் ரகரம் தோன்றுகிறது. இது வல்லின ரகரம் எனப்படும். பொருள் வேறுபாடு. பொருள் வேறுபாடு பாருங்க, ஏரி ஏரி. சின்ன ரா போட்டா நீர்நிலை, பெரிய ரா போட்டா மேலே ஏரி. கூரை வீட்டின் கூரை, கூரை சின்ன ரா போட்டா புடவை. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. சிரம் என்பது தலை. இலைக்கு வேறு பெயர் தழை. இலை வர்றது இழைதான் வரும். வண்டி இருப்பது காலை. கடலுக்கு வேறு பெயர் பறவை. பாருங்க, இது டிஃப்ரெண்டா இருக்கு. இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. பறவை பறவை. இந்த ரா வந்து பறவை மேல பறக்கிற பறவை நம்மளுக்கு தெரியும். இந்த ரா சின்ன ரா வந்தா அது கடல். பறவை வானில் பறந்தது. கதவை மெல்ல திறந்தான். பூ மனம் வீசியது. புலியின் கண் சிவந்து காணப்படும். குழந்தைகள் பந்து விளையாடினர். வீட்டு வாசலில் டேஷ் போட்டினர். கோலம். இந்த லா வராது, இந்த லா தான் வரும். நல்லா பார்த்துக்கோங்க. கோலம். அடுத்தது நெக்ஸ்ட் இயல் 6 சுற்றெழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் பார்க்க போங்க. டெம்பிள் ஒன்றை சுட்டிக்காட்ட வரும் எழுத்துக்கள் சுற்றெழுத்துக்கள் எனப்படும். ஆ இ உ 3 சுற்றெழுத்துக்கள் உள்ளன. ஊ பயன்படுத்துவது இல்லை. இல்ல ஆ உ யூ மட்டும் தான் இப்ப பயன்படுத்துறோம். ஊ வந்து இப்ப பயன்படுத்துவது இல்லை. இது வந்து கொடிடேரர்கள் நிரப்பங்களும் கொடுப்பாங்க. ஊ வந்து டேஷ் பயன்படுத்தும் சுற்றெழுத்துக்களில் டேஷ் பயன்படுத்துவதில்லை. ஊ
நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அகச்சுட்டு இவன் அவன் இது அது சுற்றெழுத்துக்களை நீக்கினால் பொருள் தராது. ஆனாங்க இதுல இருக்க சுற்றெழுத்து நீக்கிங்க. இ ஆ இ ஆ அதை நீக்கினா பொருள் தருமா? வன் வன் து து அப்படி இருக்கு. ஆனா அப்படிதான் நம்மளால படிக்க முடியாது. ஆனா சேர்த்து படிக்கும்போது சுற்றெழுத்த இவன் அவன் இது அது. இப்ப சுற்றெழுத்துக்கள் நீக்கினால் இது வந்து பொருள் தராது. ஒரு சொல்லின் உள்ளே அகத்தே இருந்து பொருள் தருவது அகச்சொட்டு. இப்ப நீக்கினால் இப்ப சுற்றெழுத்துட்டீங்கன்னா பொருள் தராது, அது வந்து அகச்சொட்டு. சிம்பிளா இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. புறச்சொட்டு அவ்வானம் இம்மலை இந்நூல். பாருங்க, சுற்றெழுத்துக்களை நீக்கினாலும் பொருள் தரும். இவ்வாறு சொல்லின் வெளியே புறத்தே இருந்து பொருள் தருவது புறச்சுட்டு. இப்ப பாருங்க, அவ்வானம் இம்மலை இந்நூல். இதுல அவ் நீக்கினா வானம் பொருள் தருதா? இன்னைக்குனா மலை பொருள் தருது. இந்நூல் இன்னைக்குனா நூல்ன்றது பொருள் தருது. இப்படி சுற்றெழுத்துக்களை நீக்கினாலும் பொருள் தருவது புறச்சுட்டு. இப்ப சுற்றெழுத்து நீக்கினா பொருள் தராது அகச்சுட்டு. சுற்றெழுத்து நீக்கினாலும் பொருள் தருவது புறச்சுட்டு. அண்மை சுட்டு இவன் இவர் இம்மரம் இவ்வேறு அருகில் உள்ளவற்றை சுட்டுகின்றன. அண்மை சுட்டுக்குரிய எழுத்து ஈ. இவன் இவர் இம்மரம் இவ்வேறு. இப்ப நம்ம ரெண்டு பேர் பேசின்னு இருக்காங்கன்னா இவன் இவர் இம்மரம் இவ்வேறு பக்கத்துல இருக்கிறத நம்ம சொல்லுவோம். இப்ப இவன் இவர் இம்மரம் இவ்வேறுன்றது அருகில் உள்ளவற்றை சுட்டுகின்றன. அண்மையில் சுட்டுக்குரிய ஈ. அண்மை சுட்டுக்குரிய எழுத்துனால ஈ. செய்மை சுட்டு அவள் அவர் அது அவை. நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? செய்மை சுட்டு நம்ம ரெண்டு பேர் பேசின்னு இருக்காங்க. இன்னொருத்தவங்க தேர்ட் பர்சனை பத்தி பேசும்போது அவன் அவர் இருக்காரே, அது இருக்கு, அவை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுவோம். அத செய்மை சுட்டு. தொலைவில் உள்ளவற்றை சுட்டுகின்றன. செய்மை சுட்டுக்குரிய பொருள் எழுத்து ஆ ஆகும். அண்மை சுட்டுனா இ, செய்மை சுட்டுனா ஆ. சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. சுட்டு பிரிவு அம்மரம் இவ்வீடு ஆகியவை புறச்சுட்டுகள். சொற்களில் அந்த மரம் இந்த வீடு என்று வழங்குகிறோம். ஆ இ மாற்றம் பெற்று அந்த இந்த என வருவது சுட்டு திருப்பி எனப்படும். இப்ப ஆ இ வந்து அந்த இந்த அப்படின்னு சொல்லிட்டு மாறி வருவது சுட்டு திருப்பி எனப்படும். அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட அக்காலத்தில் ஊ என்ற சுற்றெழுத்து பயன்படுத்தப்பட்டது. ஊது உவன் ரெண்டுத்தையும் நடுவில் இருக்கிறத சுட்டிக்காட்டாத ஊ அந்த காலத்துல பயன்படுத்தினாங்க. ஆனா இப்ப வந்து அது பயன்படுத்துறது இல்லை. ஆயி மட்டும்தான் இருக்கு. வினா எழுத்துக்கள். வினா பொருளை தரும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் எனப்படும். ஆ ஏ ஏ ஆ ஆ ஓ ஏ ஆகிய ஐந்தும் வினா எழுத்துக்கள் ஆகும். ஏ யா ஆ ஓ ஏ ஆகிய ஐந்தும் வினா எழுத்துக்கள் ஆகும். சொல்லில் முதலில் வருபவை ஏ யா. எங்கு யாருக்கு அப்படின்றது ஃபர்ஸ்ட் தான் வரும். எங்க நடந்தது, யாருக்கு நடந்தது அப்படின்றது சொல்லில் முதலில் வரும். மொழியின் இறுதியில் வருபவை ஆவோ. பேசலாமா, தெரியுமோ, அவங்ககிட்ட பேசலாமா, உனக்கு அது தெரியுமோ அப்படின்றது மொழியின் இறுதியில் வரும். மொழியின் முதலிலும் இடையிலும் வருபவை ஏ. ஏ நீதானே அப்படி பேசுறது ஏன் இப்படி பேசுன அப்படின்னு சொல்லுவாங்க. மொழியின் முதலிலும் இடையிலும் வருபவை ஏ நீதானே. ஆக வினா எது யார் ஏன் வினா எழுத்துக்கள் நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் இல்லை. இவ்வாறு வினா எழுத்துக்கள் சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளை தருவது அகவினா எனப்படும். பாருங்க, ஏ யா ஏ இந்த வினா எழுத்துக்கள் நீக்கினால் பொருள் இல்லை. இவ்வாறு வினா எழுத்துக்கள் சொல்லின் அகத்தே இருந்து பொருள் வினா பொருளை தருவது அகவினா எனப்படும். பார்த்தோம் பாத்தீங்களா? எங்க பார்த்தோம் பாத்தீங்களா? அகச்சுட்டு புறச்சுட்டு அதே மாதிரிதான் அகவினா புறவினா. அகச்சுட்டு புறச்சுட்டு உங்களுக்கு ஞாபகம் இருந்தாலே அகவினா புறவினா ஈஸியா உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். புறவினா அவனா இவனா சொற்களின் ஆவோ ஆகிய வினா எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும். வரும் வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தை வந்து வினா பொருளை தருவது புறவினா எனப்படும். அவனா இவனா வருவானோ
இந்த இதை நீக்கினா கூட ஓவ நீக்கினா கூட வினாயத்துக்கு பொருள் தருது. அது புறவினா. அகவினா அகவினா புறவினா. இது வந்து அகச்சுட்டு புறச்சுட்டு இது ரெண்டுமே ஒண்ணுதான். நீங்க அகச்சுட்டு புறச்சுட்டு ஞாபகம் வச்சுனாலும் இதை ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியா. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. என் வீடு டேஷ் உள்ளது அங்கே. தம்பி டேஷ் பா இங்கே. நீர் டேஷ் எங்கே இருக்கிறது இங்கே. யார் டேஷ் தெரியுமா? யார் அவர் தெரியுமா? என் வீடு டேஷ் அமைந்துள்ளது எங்கே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது டேர்ம் 2 இலக்கம் முடிஞ்சிது. டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோவை பாருங்க. எல்லாமே ஹேண்ட்ரைட்டிங் நோட்ஸா தான் வரும். இலக்கணம் அப்புறம் வந்து ஜிகேவை ஹேண்ட்ரைட்டிங் நோட்ஸா எழுதி போடுறேன். எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.